அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது வுமன் எம்பவர்மெண்ட்ல பார்ப்போம். இதில பார்த்தீங்கன்னா, பெண்களோட பொருளாதார மேம்பாட்டிற்காக இந்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள பத்தி நம்ம இதில தெளிவா பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஒட்டுமொத்த அதிகாரம் அளித்தல் முதன்மையானது என்னன்னா, பொருளாதார அதிகாரம் அளித்தது தான் ரொம்ப முக்கியமானது. இதற்காக அரசு பல்வேறு திட்டங்கள கொண்டு வந்திருக்கு. நம்ம அதில பார்த்தீங்கன்னா, 21 திட்டங்கள் மட்டும் நம்ம தெளிவா பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா, சிவா புக்ல இருக்கிறது. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு சோளம்பன் திட்டம். இது 1982ல கொண்டு வந்தாங்க. இத்திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கிறாங்க. 1. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, சுய வேலைவாய்ப்பை ஊக்குவிக்குது இந்த திட்டம். அதுவும் இல்லாம 2005ஆம் ஆண்டு இந்த திட்டம் மாநில அரசு திட்டத்திற்கு மாத்திருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட்டு திட்டம் நம்ம பார்த்துருக்கோம். இத 2வது திட்டம் ஸ்டெப் திட்டம். இது ஸ்டெப்புங்கிற இதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ரிவேஷன் படிச்சுக்கங்க. சப்போர்ட் டூ ட்ரெய்னிங் அண்ட் எம்ப்ளாய்மென்ட் புரோகிராம் ஃபார் வுமன். இத மட்டும் நீங்க படிச்சுக்கங்க. கேட்கறக்கு வாய்ப்பு இருக்கு. இது 1986 to 1987. இது பார்த்தீங்கன்னா, முறைசார் தொழில் பயிற்சி பெற வாய்ப்பில்லாத பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, பயிற்சி அளிக்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கம். அதுவும் பார்த்தீங்கன்னா, கிராமப்புற பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் குடுக்குறாங்க. இந்த திட்டத்தில கீழ பார்த்தீங்கன்னா, 16 வயதும் அதற்கு மேல் உள்ள பெண்களுக்கு தான் பயிற்சி வழங்கிட்டு இருக்காங்க. இது எந்தெந்த மாரி பயிற்சி எந்தெந்த இது மாரின்னா, விவசாயம், இந்த மாரி தோட்டக்கலை, உணவு பதப்படுத்துதல், கைத்தறி போன்ற அந்த பாரம்பரியான அந்த கைவினை கலைகள், அதுவும் இல்லாம இதில கணிப்பொறி இருக்கலாம், தகவல் தொழில்நுட்ப சேவைகள், இந்த மாரி பல்வேறு பிரிவுகள்ல திறன் பயிற்சி அளிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் ஸ்டெப் திட்டம். இப்ப நம்ம 3வது திட்டம் ராஷ்ட்ரிய மகிழா கோஷ். சரிங்களா? இது 1993ல கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா, பெண்களோட சமுதாய பொருளாதார மேம்பாட்டிற்காக பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இத்திட்டம் பெண்களுக்கு சுயதொழில் தொடங்க கடன் வசதி மற்றும் நுண்ணிய கடன் வசதியும் வழங்கிட்டு வராங்க. சரிங்களா? அடுத்தது 4வது மகிழா சம்ரிதி யோஜனா. இது பார்த்தீங்கன்னா 1993. இது பார்த்தீங்கன்னா, பெண் தொழில் முனைவோருக்கு கடன் வழங்குறதுக்காக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் இது தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இதுவும். இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா, பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பெண் தொழில் முனைவோருக்கு வங்கிகள் மூலம் பார்த்தீங்கன்னா, கடன் வசதி அளிச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து 5வது சுபசக்தி திட்டம். இது அக்டோபர் 1998ல கொண்டு வந்தாங்க. இதோட நிதி எப்படின்னா, உலக வங்கி மற்றும் விவசாய மேம்பாட்டுக்கான சர்வதேச நிதியத்தின் நிதி உதவில தான் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, 9 மாநிலத்தில செயல்படுத்திட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பீகார், சத்தீஸ்கர் இந்த மாரி மாநிலத்தில செயல்படுத்திட்டு இருக்காங்க. பெண்களோட வாழ்க்கை தரத்தை முன்னேற்றும் திட்டமாவும் இருக்குது இந்த திட்டம். சுய உதவி குழுக்கள் உருவாக்குறது, அது மட்டும் இல்லாம சிறு கடன் வசதி அளிக்கிறது, பெண்களை பார்த்தீங்கன்னா, வருமானம் ஈட்டும் தொழில்கள்ல கீழ் கொண்டு வர்றது, இது மாரி நெறையா திட்டங்கள் இது மூலியமா இது பண்றாங்க. இது பார்த்தீங்கன்னா, 2005ல ஜூன் மாசத்துல இது முடிவடைஞ்சிருச்சு. அடுத்தது சுவயம் சித்தா திட்டம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 2001ல கொண்டு வந்தாங்க. மத்திய பெண்கள் மற்றும் குழந்தை மேம்பாட்டு அமைச்சகத்தால் இது தொடங்கியிருக்காங்க. இவங்களோட நோக்கம் பார்த்தீங்கன்னா, சுய உதவி குழுக்கள் அமைக்கிறது மற்றும் சுய வேலைவாய்ப்பை உருவாக்குறது தான் இவங்களுடைய நோக்கமா இருக்குது. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, சுய உதவி குழுக்கள் மூலம் பெண்களுக்கு அந்த நுண்ணிய கடன் வழங்குறது, குறு நிறுவனங்கள் தொடங்க நிதி உதவி வழங்கும் திட்டம், இந்த மாரி இதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த திட்டம் மூலம் பார்த்தீங்கன்னா, கிராமப்புற ஏழை பெண்கள் பெருமளவுல பயனடைஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நம்ம அடுத்தது பார்க்கறது பெண் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம். இது 1982ல கொண்டு வந்தாங்க. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் பட்டம் படிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, பட்டதாரிகள். அவங்க தொழில் முனைவோர் பயிற்சி அளிக்கிறது. அவங்களுக்கு மட்டும் தொழில் முனைவோர் பயிற்சி அளிக்கிறது. இது மத்திய அறிவியல் மற்றும் தொழில்துறை தான் இதோட துறை. சரிங்களா? இதில என்னன்னா 50 பெண் தொழில் முனைவோரை தேர்ந்தெடுத்து 4 வாரம் இவங்களுக்கு பயிற்சி அளிச்சிட்டு இருக்காங்க. இதோட வயது பார்த்தீங்கன்னா, 21 வயதிலிருந்து 45 வயதுக்குள்ள இருக்கணும். அடுத்தது மகிழா காயர் யோஜனா. இது 1994ல கொண்டு வந்தாங்க. இது இந்த அமைச்சகம் எந்த அமைச்சகத்தின் கீழ இது வருதுன்னு கேட்டாங்கன்னா, மத்திய குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை கீழ வருது. இதோட அம்சம் என்னன்னா, தென்னை நார் தொழில்ல பெண்கள் சார்ந்த சுய வேலைவாய்ப்பு திட்டம்.
சரிங்களா? இது என்னன்னா, தென்னை நார் உற்பத்தி செய்யும் பகுதியில வந்து உள்ள அந்த கிராமப்புற பெண் கைவினைஞர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து தென்னை நார் பதப்படுத்துதல் மற்றும் இந்த நூற்பு பயிற்சி அளிச்சிட்டுருக்காங்க. இந்த இந்த தென்னை நார் பதப்படுத்துவதற்காக உபகரணங்கள் நீங்க வாங்குனீங்கன்னா, 75% மானியத்திலே வழங்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மகிழா காயர் யோஜனா. நம்ம அடுத்தது பார்க்க போறது வந்து தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, 2015ல கொண்டு வந்திருக்காங்க. 2 பகுதிகளா கொண்டு வந்திருக்காங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம்னு சொல்லுவாங்க 2011. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் 2013. இந்த 2 இது முக்கியமா படிச்சுக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 2011ல கொண்டு வந்திருக்காங்க. இதோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, சுய உதவி குழுக்களை மேம்படுத்தணும். திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா 3வது வந்து பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்கள்ல சுய வேலைவாய்ப்பை உருவாக்குறது. இதோடைய அம்சம் வந்து பார்த்தீங்கன்னா, 1999ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வர்ண ஜெயந்தி சரிங்களா? கிராம் ஸ்வராஜ்கார் யோஜனா திட்டம் தான் தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம்னு மாறி இருக்குது. இதே வந்து 2015ல தான் இது வந்து தீன் தயாள் அந்தியோதயா யோஜனான்னு பெயர் மாத்திருக்காங்க. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம மகளிர் சுய உதவி குழுக்கள் அமைச்சு வேலைவாய்ப்பு பயிற்சி அளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சுய உதவி குழுக்களுக்கு வந்து வங்கி கடன் போன்ற பொருளாதார உதவிகளும் இவங்க செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா, 2025 அக்டோபர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிலவரப்படி சுமார் வந்து பார்த்தீங்கன்னா 90.9 லட்சம் சுய உதவி குழுக்கள் இத்திட்டத்தின் கீழ் வந்து இருக்குதுன்னு சொல்றாங்க. 2வது திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்த நம்ம 2வது திட்டத்த நம்ம பார்த்தோம்னா, இது 2013ல கொண்டு வந்திருக்காங்க. இதோட நோக்கம் என்னன்னா, நகர்ப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றிட திறன் பயிற்சி அளிச்சு, அவங்களுக்கு வந்து சுய வேலைவாய்ப்பை உருவாக்குறது தான் இதோட முக்கிய நோக்கம். இதோடைய அம்சம்னு நம்ம பார்த்தோம்னா, நகர்ப்புற திட்டத்தின் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, சுய வேலைவாய்ப்பை அதிகரிக்க வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, நகர்ப்புற வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறது. சுய உதவி குழுக்கள் அமைக்கப்பட்டு வேலைவாய்ப்பு பயிற்சி அளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மத்திய அரசு, மாநில அரசு 75% மத்திய அரசும், மாநில அரசு 25% நிதி வழங்கிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்தது பார்க்கறது ஸ்டார்ட் அப் சரிங்களா? ஸ்டார்ட் அப் கிராம தொழில்முனைவோர் திட்டம். இது வந்து 2016ல தொடங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் 2011 இருக்கு பார்த்தீங்களா, அந்த திட்டத்தின் கீழ் செயல்படும் ஒரு துணை திட்டம் தான் நம்ம பார்க்குற இந்த ஸ்டார்ட் அப் கிராம தொழில்முனைவோர் திட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயம் அல்லாத துறைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில வந்து கிராமப்புற ஏழைகளுக்கு தொழில் நிறுவனங்கள நிறுவறக்கு இவங்க வந்து ஆதரவு அளிக்கப்படுது இவங்களுக்கு. இது மட்டும் இல்லாம நிதியுதவி அளிக்கிறது, பயிற்சி அளிக்கிறது, வேலைவாய்ப்பை உருவாக்குறது அவங்களுக்கு, இந்த மாதிரி போன்ற சேவைகள்லாம் இவங்க அளிச்சுட்டு வராங்க. பெண்கள் நடத்தும் சுய உதவி குழுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இந்த ஸ்டார்ட் அப் கிராம தொழில்முனைவோர் திட்டம். நம்ம அடுத்தது பார்த்து வருது உத்யோகினி திட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2014ல கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் மேம்பாட்டுக் கழகம் தான் இத அறிமுகப்படுத்தினது. பெண்கள் மேம்பாட்டுக் கழகம். இதோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏழை பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிச்சு, நிதி ரீதியாக ஆதரவு அளிக்கிறது தான் இதோட முக்கிய நோக்கமா இருக்குது. அது மட்டும் இல்லாம பாகுபாடின்றி எல்லா பிரிவினை சேர்ந்த பெண்களுக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வட்டியில்லா கடன் வந்து குடுத்துட்டுருக்காங்க. இந்த திட்டத்தில வந்து பெண்கள் வந்து அதிகபட்சம் 3 லட்சம் வரை கடன் பெற முடியும் இந்த திட்டத்தில. ஓகேங்களா? கிராமப்புற பெண் தொழில் முனைவோருக்கு மானியத்துடன் கூடிய கடனும் வழங்கிட்டு இருக்காங்க. வயது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 18லேருந்து 55க்குள்ள இருக்கணும். இந்த திட்டத்தின் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, 88 சிறு தொழில் மற்றும் விவசாய துறையில பெண்கள் வந்து தொழில் செய்பவர்களுக்கு வட்டியில்லா கடன் வழங்கிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முத்ரா யோஜனா பார்க்கலாம். இது வந்து ஏப்ரல் 8, 2015ல தொடங்குனது. இதோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, சிறு தொழில் முனைவோருக்கு கடன் வழங்குறது, தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துறது தான் இதன் முக்கிய நோக்கம். இதோடைய அம்சம் வந்து பார்த்தோம்னா, இத்திட்டத்தின் கீழ் வந்து புதிதாக தொழில் தொடங்க விருப்பம் உள்ளவங்களுக்கு வந்து வங்கிகள் மூலமா கடன் குடுத்துட்டுருக்காங்க. இது 4 வகையான கடன வந்து அளிச்சிட்டுருக்காங்க. ஒண்ணு வந்து சிசுன்னா 50,000 வரை கடன் நம்ம பெறலாம். கிஷோர்னா வந்து இப்ப 50,000லேருந்து 5,00,000 வரைக்கும் நம்ம கடன் பெறலாம். தருண் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது வந்து 5,00,000லேருந்து 10,00,000 வரைக்கும். இப்ப 2024 பட்ஜெட்ல வந்து நிதி அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்டோபர் 24, 2024ல தருண் பிளஸ் அப்படின்னு சொல்லி ஸ்கீம் ஒண்ணு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது வந்து 10,00,000லேருந்து 20,00,000 வரைக்கும் நம்ம கடன் பெறலாம். இந்த திட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு கடன் வந்து எளிதில் கிடைக்கும் மாரி விதிமுறைகள்லாம் நெறையா இருக்குது. 10,00,000 வரைக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடனுக்கு வந்து பிணையம் தேவையே கிடையாது.
அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது மகிழா ஷாட். இது வந்து 2016 தொடங்குனாங்க. பெண் தொழில் முனைவோர், அந்த சுய உதவிக்குழு, அரசு சாரா நிறுவனங்களை சார்ந்த பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து உற்பத்தி செய்த பொருட்களை சந்தைப்படுத்துவதற்காக தனியா ஒரு இணையதளம். அது பேர் தான் மகிழா ஹாட் அப்படிம்பாங்க. சரிங்களா? இது வந்து மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் இந்த தளம் வந்து தொடங்கப்பட்டிருக்குது. இந்த தளம் மூலமா வந்து உற்பத்தி செய்த பொருட்களை எவ்வித இடைத்தரகரும் இல்லாம வந்து கட்டணமின்றி சந்தைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அடுத்தது வந்து ஸ்டாண்ட் அப் இந்தியா. இது வந்து 2016 ஏப்ரல் 5ல் வந்து தொடங்கியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி பிரிவை சார்ந்த பெண் தொழில் முனைவோருக்கு தான் புதிதாக வந்து தொழில் தொடங்க வங்கிகள் மூலம் கடனுதவி வழங்கிட்டு இருக்காங்க. இதோடைய அம்சம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் கீழ வந்து புதிய தொழில் தொடங்குறதுக்கு வந்து எஸ்சி, எஸ்டி இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பிரிவை சார்ந்த பெண்களுக்கு 10 லட்சம்லேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் கடன் குடுத்துட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ வந்து புதிதா நீங்க தொழில் தொடங்க போறீங்கன்னா, நீங்க உற்பத்தி, அந்த சேவை வணிகம் சார்ந்த தொழிலா தான் இருக்கணும். இந்த திட்டத்தின்படி நாடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டி இருக்காங்க பார்த்தீங்களா, பட்டியலிடப்ப சாரி சாரி இந்த திட்டத்தின்படி நாடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டியலிடப்பட்ட வங்கின்னு சொல்லுவாங்க. அந்த வங்கியில வந்து ஒரு நபருக்காவது அவங்க தொழில் தொடங்க நிதியுதவி அளிக்கணும்னு சொல்றாங்க. மத்திய அரசு வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா, 2025ல் ஒரு அறிக்கை கூட வெளியிட்டாங்க. அந்த நிலவரப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் மூலம் வந்து 61,020 கோடிக்கு மேல் பெண்களுக்கு வந்து கடன் அளிச்சிட்டு இருந்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து 15வது ஸ்கீமு, பெண்கள் தொழில் முனைவோர் தளம்னு ஒன்று சொல்லுவாங்க. இது வந்து 2018ல் வந்து தொடங்குனாங்க. உமன் என்டர்பிரனர்ஷிப் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது தொடங்கினது வந்து பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக் அமைப்பால தான் தொடங்கியிருக்காங்க. இதோடைய நோக்கம்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு அவர்களது தொழில் முனைவு ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வந்து ஒரு சூழல் சார்ந்த அமைப்பை வந்து கட்டமைப்பு தர்றது தான் இதோட நோக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா, பெண் தொழில் முனைவோரின் எண்ணிக்கையை குறிப்பிடத்தக்க வகையில் அதிகரிச்சுட்டே வராங்க இது மூலியமா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 தூண்கள் சொல்றாங்க. இத வந்து இதில வந்து பார்த்தீங்கன்னா, கட்டமைக்கப்பட்டுள்ள ஒரு 3 தூண்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இச்சா சக்தி. சரிங்க. செகண்ட் வந்து கியான் சக்தி. 3வது வந்து கர்மா சக்தி. இத முக்கியமா படிச்சு வச்சுக்கணும். இச்சா சக்தின்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் ஒரு தொழில் முனைவோர் இருக்கேன்னு வைங்க. நான் ஒரு ஆசைப்படும் தொழில் முனைவோர் தங்களது விருப்பத்திற்காக, என்னுடைய விருப்பத்திற்கேற்ப நான் தொழில தொடங்க ஊக்குவிக்கிறது தான் இச்சா சக்தி. இதே வந்து கியான் சக்தின்னா, இப்போ நான் ஒரு பெண் தொழில் முனைவோர் இருக்கேன்னு வச்சுக்கங்க. நான் தொழில் முனைவை வந்து வளர்த்தெடுக்க உதவியா இருக்கும் அறிவு மற்றும் சூழல் சார் அமைப்பு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கியான் சக்தி. கர்மா சக்தின்னா வர்த்தகம் இருக்கு பார்த்தீங்களா, வர்த்தகத்தை வந்து தொடங்கவும், அந்த வர்த்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா, வளர்த்தெடுக்கவும் பணி செய்யும் இடத்தில் தொழில் முனைவோருக்கு வந்து உதவி செய்றது தான் வந்து கர்மா சக்தி. அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து உத்யம் சகி போர்ட்டல். இது வந்து 2018ல் தொடங்கியிருக்காங்க. இது வந்து பெண் தொழில் முனைவோருக்கான ஒரு போர்ட்டல். இந்த போர்ட்டல்ல வந்து பெண் தொழில் முனைவோருக்கான திட்டங்கள், கொள்கைகள், செயல்பாடுகள் இந்த மாரி பற்றிய தகவல்கள் அளிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, பெண் தொழில் முனைவோர்களை ஊக்குவித்து உதவுது. இதோட அமைச்சகம் எதுன்னு கேட்டாங்கன்னா, மத்திய குறு, சிறு, நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை. நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, வர்த்தகம் தொடர்பான தொழில் முனைவோர் மேம்பாட்டு உதவி திட்டம். இது வந்து 2017ல் மத்திய அரசு தான் கொண்டு வந்திருக்காங்க. இதோடைய நோக்கம்னு பார்த்தீங்கன்னா, பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கிறது தான் முக்கியமான நோக்கம். அது மட்டும் இல்லாம, இந்த திட்டத்தின் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஏழை பெண் தொழில் முனைவோருக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமா இவங்க கடன் வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. நிதி வழங்குறது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ஏழை பெண்களுக்கு வந்து பயிற்சி, ஆலோசனைகளையும் இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வந்து வழங்கிட்டு வராங்க. என்ஜிஓக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து திட்ட மதிப்பீட்ல மொத்த தொகையில வந்து 30% வரைக்கும் வந்து அரசிடமிருந்து மானியமாகவும், 70% தொகைகள் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனமிருந்து பெற்று வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து தேனா சக்தி திட்டம். சரிங்களா? இது வந்து 2019ல் தான் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து தேனா வங்கியால தான் நிர்வகிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இதோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பெண் தொழில் முனைவோருக்கு நிதி ரீதியாக ஆதரவளிப்பது. சரிங்களா? இதோட அம்சம் வந்து பெண் தொழில் முனைவோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 20 லட்சம் வரைக்கும் சரிங்களா, கடன் வழங்குறது தான். இந்த திட்டத்தின் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் நுண்கடன், உற்பத்தி, விவசாயம், சில்லறை வணிகம் பல துறைகள்ல வந்து பெண்கள் வந்து தொழில் தொடங்க கடன் வழங்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்குது. இது வட்டி விகிதத்தில வந்து பார்த்தீங்கன்னா, 0.25% வந்து சலுகையும் தந்துட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து ஆதிவாசி மகிழா சசக்திகரன் யோஜனா. இது வந்து 2020ல கொண்டு வந்தாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, பழங்குடியினர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பெண்களோட பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவுது.
இதோடைய அம்சங்கள் வந்து இந்த திட்டத்தின் கீழே வந்து பழங்குடியின பெண்கள் வந்து வருமானம் ஈட்டும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள கடன் வழங்கப்படுகிறது இவங்களுக்கு. 2,00,000 வரையிலான திட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 90% வரை கடன் வந்து வழங்கப்படுகிறது. 4% வட்டி விகிதத்தில இவங்களுக்கு தந்துட்டுருக்காங்க. தேசிய பட்டியல் பழங்குடியினர் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தான் இந்த கால கடன்களை வழங்கிட்டு வருது. அடுத்தது பெண் தொழில் முனைவோர் திட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2024ல வந்தது. உமன் என்டர்பிரனர்ஷிப் புரோகிராம் சரிங்களா. இது வந்து தொழில் முனைவோர்களை மேம்படுத்தி அதிகாரம் அளிப்பது. இதோட இலக்கு என்னன்னா 25,00,000 பெண் தொழில் முனைவோர்களை மேம்படுத்துறது தான் இதோட இலக்கா இருக்கு. இதோடைய அம்சம் வந்து என்னன்னா, இத்திட்டம் வந்து தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் மூலம் தொடங்கியிருக்காங்க. இது வந்து இத்திட்டத்தின் மூலம் வந்து தொழில் முனைவோருக்கு வந்து ஆன்லைன் சுய கற்றல் கல்வி அளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. தொழில் முனைவோர் திறன்கள், நிறுவன அமைப்பு, டிஜிட்டல் திறன்கள், சந்தை பகுப்பாய்வு இந்த மாதிரி வந்து பல தலைப்புகளை கொண்ட ஒரு கல்வி அளிக்கப்படுகிறது இந்த இதில. நம்ம கடைசியா பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, நா நாவ்யா திட்டம் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஜூன் மாதம் சோன்பத்ரா அப்படிங்கிற உத்தரப்பிரதேசத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து 10ஆம் வகுப்பு வந்து பயின்ற 16லேருந்து 18 வயது வரையிலான சிறுமிகளுக்கு தான் தொழில் பயிற்சி அளிக்கிறது ஒரு இது. இதோடைய நம்ம செயல்படுத்தும் அமைச்சகம் வந்து 2 அமைச்சகம் இதை செயல்படுத்துது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் 1, திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் 2 சரிங்களா. இதோடைய அம்சங்கள் நம்ம பார்த்தோம்னா, இத்திட்டத்தின் கீழே வந்து பாரம்பரியமற்ற துறைகளுடன் இணைந்த தேவை சார்ந்த தொழில் பயிற்சி அளிச்சிட்டு வராங்க. அளிக்கப்படும் பயிற்சிகள் இதனுடைய பயிற்சிகள் என்னென்ன பயிற்சி கொடுத்துட்ருக்காங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுக்குறாங்க. 2வது சைபர் பாதுகாப்பு, ஏஐ சரிங்களா, செயற்கை நுண்ணறிவு, அது மட்டும் இல்லாமல் கிராஃபிக் வடிவமைப்பு, அதுவும் இல்லாமல் சிசிடிவி மற்றும் சோலார் தகடுகள் நிறுவுறது, இது மாதிரி கிராஃபிக் வடிவமைப்பு, இது மாதிரி நிறைய இதர பயிற்சிகள் தந்துட்டு வராங்க. இந்த கீழ்கண்ட திட்டங்கள் மூலமாக வந்து பயிற்சி அளிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க சரிங்களா. எந்தெந்த திட்டங்கள் மூலிமா பயிற்சி அளிச்சுட்டு வராங்கன்னு பார்ப்பாங்க. பிரதான் மந்திரி சரிங்களா, கௌசல் விகாஸ் யோஜனா, பிரதான் மந்திரி விஸ்வகர்மா திட்டம் சரிங்களா. இதோட நம்மளுக்கு இந்த டாபிக் முடியுது. மொத்தம் வந்து 21 ஸ்கீம் முடியுது சரிங்களா. நம்ம அடுத்தது வந்து பெண்கள் இதை பற்றி அடுத்தது ஏதாவது ஸ்கீம் இருந்தால் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.